ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைஸ் மட்டும் வடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் சூப்பராக அந்த ரைஸ் ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிறேன், அதாவது வெங்காயத்தால் அதனுடைய அடிப்பகுதியும் கொஞ்சம் வெங்காயத்தோட அதையும் சேர்த்து கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண பீன்ஸ், அதே 1 கப் அளவுக்கு கேரட், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே 1 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண முட்டைக்கோஸ், இது மூணுத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வதக்கிக்கிறேன். காய் பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இதோட நம்ம கிளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருந்த காளான் சேர்த்துக்கலாம். காளான் வந்துட்டு லைட்டா தண்ணி விடும் உங்களுக்கு, அதனால தண்ணி நீங்க சேர்க்காதீங்க. காளான் வதங்க பாத்தீங்க அப்படின்னா அதுவே தண்ணி விடும். இது கூட வந்துட்டு காலிஃபிளவர் இருந்தாலும் அதையும் நீங்க பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காளான் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்த கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், காளான் எல்லாமே பாருங்க நல்லா வதங்கிருக்கு. இதுல தண்ணி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. அந்த காய்களே தண்ணி விடும், அதுலயே நமக்கு நல்லா வெந்துடும். இதுல வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் இருந்து சேர்த்துருக்கேன். நீங்க உங்ககிட்ட கிரீன் சில்லி சாஸ் இல்லைனாலும் நீங்க பச்சை மிளகாய் இருந்தாலும் அதை கூட பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த காயோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வடிச்சு ஆற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்க போறேன். நீங்க பாஸ்மதி அரிசி இல்லைனாலும் நார்மல் ரைஸ்லயும் இது செய்யலாம். சாதம் வடிக்கும் பொழுது 3/4 அளவுக்கு வெந்திருந்தா போதும். உங்களுக்கு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா சாதம் உங்களுக்கு நீட்டா இல்லாம உடச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாதம் 3/4 அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சேன். நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கிட்டேன். இதோட காரத்துக்காக நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த காயோட நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாதம் உதிரியா வடிச்சாதான் வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது சாதம் உடஞ்சு போகாம நல்லா நீட்டா இருக்கும். உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்காது. அதனால சாதம் வடிக்கும்போது கவனமா 3/4 பதம் வந்து வெந்ததும் நம்ம வடிச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சாதத்தோட சேர்த்து நல்லா நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. நான் சாதம் வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்க பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்க அதையும் தூவிக்கலாம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா வந்துட்டு லஞ்சுக்கு சூப்பரா செஞ்சிடலாம். இது இந்த ரைஸோட நீங்க நார்மலா டொமேட்டோ கெச்சப் இல்ல சில்லி சாஸ் சேர்த்து சாப்பிட்டீங்களாலும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா சிம்பிளான இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி அப்படிங்கிறத உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.